இப்போ சில நாட்களுக்கு முன்பு ஒரு மழைநீர்ல அந்த கரண்ட் ஷாக் அடிச்சு ஒரு சிறுவன் வந்து விழுந்தப்போ அதை போய் நீங்க தைரியமா காப்பாத்தி அந்த வீடியோவும் வெளியாயிருக்கு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அந்த சம்பவத்தை பத்தி சொல்லுங்க. அன்னைக்கு காலையிலேருந்து நல்ல மழை மேம், நல்ல மழை, தண்ணி ஃபுல்லாக இங்கே ரோட்டில் தேங்கி இருந்துச்சு. அந்த சின்ன பையன் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்காண்டி நடந்து வந்துட்டு இருந்தான். நான் இங்கேருந்து பைக் கலெக்ஷன் போகிறதுக்காண்டி பைக் எடுத்துகிட்டு போனேன். இப்போ எதுக்கு வந்துட்டு இருந்த சின்ன பையன் வந்து திடீர்னு தண்ணிக்குள்ளே விழுந்தான். விழுந்ததுக்கப்புறம் நான் நினச்சேன் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டான்னு நினச்சேன். ஆனால் கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறம் அவன் கையெல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் தெரிஞ்சது இந்த மாதிரி அவனுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரெண்டு அக்கப்பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் வரல. சரி, நானே போயிட்டு கையை தொட்டு பார்த்தேன், ஷாக் வந்தது, எனக்கும் ஷாக் அடிச்சது. சரி, ரெண்டாவது தடவை தூக்கிட்டேன், அவனை கையை பிடிச்சி இழுத்துட்டேன். அதுக்கப்புறம் பையன் என் கூட வந்துட்டான். அழைச்சிட்டு போயிட்டு அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து அவன் நெஞ்சில் கை வச்சு அமுக்கி அதுக்கப்புறம் மூச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்து அவனை கொண்டு போய் நானும் எங்கள் சார் ராஜமோகன் சாரும் அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தோம். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸ் பாலாஜி என்டர்பிரைசஸ். நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன். நான் கொஞ்சம் வருஷமாகவே இங்கே தான் வேலை பார்க்குறேன். நான் ரொம்ப வருஷமாக இங்கே பார்த்துட்டு இருக்கேன். இங்கே எப்போவுமே தண்ணி நிற்கும். ஆனால் அந்த கேபிள், அந்த எலக்ட்ரிக்கல் கேபிள் எல்லாமே வந்து ரோட்டில் இருக்கும். தண்ணி வர சுச்சுவேஷனில் அது எதுவுமே கணக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு மேம். இங்கே அடிக்கடி இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இந்த ஒயர் இதெல்லாம் வந்து எப்போவுமே ரோட்டில் கிடக்கு. அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனத்துக்கு எடுத்துக்கோங்க கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி அப்படி இந்த பகுதியில் நடந்திருக்கா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிவியராக நடந்தது இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைமு. அடுத்து சிவியராக நடக்கிறதுக்குள்ளே இது ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டீங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? இப்போ எனக்கு அவ்வளோவா நான் பாதிக்கப்படல மேம். எனக்கு வந்து ஒரு 1-2 ஹவர்ஸ்க்கு வந்து என்னால் நார்மலாக இருக்க முடியல, நார்மலைஸாக இருக்க முடியல என்னால். அதுக்கப்புறம் நான் ஆட்டோமேட்டிக்காக அந்த பையனை பார்த்தோம், நானும் சாரும் போயிட்டு பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருக்கான், கேட்டான், தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொன்னான், நல்லா பேசலாம். அதுக்கப்புறம் நான் பழைய நிலைமைக்கு வந்துட்டேன். இப்போ நீங்க அந்த பையனுக்கு ஆல்ரெடி ஷாக் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கும் அங்க போய் தொட்டா அதுல கரண்ட் ஷாக் அடிக்கும். இதை தாண்டி நீங்க இப்படி போய் உதவி பண்ணிருக்கீங்க. இது எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? இல்ல இது என்ன? இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை மேம். அந்த பையன் மூஞ்சியை பார்த்தோன்னா எனக்கு என் உயிரா பையன் உயிரான்னு கேட்கல. அந்த பையன் தான் மேம் முக்கியம். கடைசி வரையும் அந்த பையனுக்கு ஏதாவது ஒன்றா நான் நிம்மதியாக வாழ்க்கையில் வாழ முடியாது எனக்கு தெரிஞ்சு. என்னால் லாஸ்ட் வரைக்கும் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது மேம். இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன் மேம். அந்த பையன் நல்லா இருக்கான், சந்தோஷமா இருக்கேன். அந்த பையன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசினாரா? அவங்க ஃபேமிலி என்ன சொன்னாங்க? பேசினா அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க, அழுதாங்க. அழுகாதீங்க, பையனை பத்திரமா பார்த்துங்கன்னு சொன்னேன். நல்லா இருக்காங்க, தேங்க்ஸ் நானும் சொன்னான். அந்த சம்பவம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ இப்போ இதாக மாறி இருக்கிறது ஒன்றும் இல்லை மேம். எல்லாரும் மாறினா நல்லா இருக்கும் மேம். எல்லாரும் யோசிக்காமல் போயிட்டு ஏதோ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாரும் கொடுக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து எதுவும் ரோட்டில் இந்த மாதிரி நடந்தால் நம்ம கண்ணை மூடிட்டு போகாமல் ஏதோ ஒன்று நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை யாராவது ஒரு நாள் பண்ணிட்டுனா நல்லாயிருக்கும்.